நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6 ஆகிய மண்டலங்களை தொடர்ந்து 4 மற்றும் 8 மண்டலங்களை தனியாருக்கு தாரை வார்க்க டெண்டர் விடப்பட்டுள்ள நிலையில் விரைவில் அரசு முடிவை அறிவிக்க உள்ளதாக உழைப்பாளர் உரிமை இயக்க மாநில தலைவர் பாரதி குற்றச்சாட்டை முன்வைத்தார். 4 பெண்கள் 6 நாட்களாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தனியார் மயமாக்கும் அரசின் நடவடிக்கையை கைவிடவில்லை எனில் சென்னையில் போராட்டம் விரிவடையும் எனவும் அவர் எச்சரித்தார். நீங்க ஒரு பக்கம் பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லுவீங்க, இன்னொரு பக்கம் உங்களுடைய குமரகுருபரன் கமிஷனர் RSS பின்புலத்தில் இயங்கிட்டு இருப்பாரு. குமரகுருபரன் யார் அப்படி ஸ்பெஷல் பவர் கொடுத்தது? எந்த இடத்துல இருந்து அதிகாரம் வந்தது? குமரகுருவனை தூக்கி அவங்க ஒய்ஃபுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்ததுக்கும் 30 கோடி ரூபா ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கும் அவர் தூக்கி ஜெயிலில் வைக்கணும். RSS பின்புலத்தில் இருந்து கொண்டு சென்னை மாநகராட்சியின் ஆணையர் குமரகுருபரன் தனது மனைவியின் பெயரில் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்த பணிகளை வழங்கி கையாடல் செய்ததாக உழைப்போர் உரிமை இயக்க மாநில தலைவர் பாரதி பகீர் கிளப்பியுள்ளார். சென்னையில் உள்ள 15 மண்டலங்களில் 11 மண்டலங்கள் தனியார் மயமாக்கப்பட்ட நிலையில் 5 மற்றும் 6 மண்டலங்களின் தூய்மை பணிகளும் ராம்கி தனியார் ஒப்பந்த நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டுவிட்டது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட போராட்டங்களும் கொதிப்பும் தூய்மை பணியாளர்களிடையே இன்றளவும் அணையாத பட்சத்தில் மீண்டும் அவர்கள் வயிற்றில் அடிப்பதை போல அண்ணாநகர் மற்றும் கொருக்குப்பேட்டையின் 4 மற்றும் 8வது மண்டலங்கள் தூய்மை பணிகளை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்க அரசு தீயாக செயல்படுவதாக உழைப்போர் உரிமை இயக்க மாநில தலைவர் பாரதி குற்றம் சாட்டினார். இந்த தனியார் மயப்படுத்தல் மூலம் 4000 கோடி ரூபாய் கைமாறப் போவதாகவும் தேர்தலுக்கு முன்னதாக அதனை செயல்படுத்த துடிப்பதாகவும் பகீரை கிளப்பினார். 4 தனியார் ஒப்பந்த நிறுவனம் டெண்டர் கோரியுள்ளதாகவும் அதன் முடிவை விரைவில் அரசு அறிவிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். மண்டலம் 4, மண்டலம் 8 4000 கோடிக்கு தனியார் மயப்படுத்துவதற்கு ஊழல் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். 20ஆம் தேதியோட ஒப்பந்தம் முடியுது. 21ஆம் தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணி 4வது ஒரு கான்ட்ராக்டரை கொண்டு வந்து அண்ணா நகர் குறுக்குப்பேட்டை மண்டலங்களை 4, 8 மண்டலங்களை தனியார் மயப்படுத்துவதற்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்படின்னா எப்படியாவது ஊழல் செய்யணும், எலெக்ஷன் முடியத்துக்குள்ள மொத்தமாக முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் பெரும்பகுதி காரணமாக இருப்பது இந்த சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் குமரகுருபரன் அவர்கள். சென்னை மாநகராட்சியில் நடைபெறும் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்த பணிகளை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தனது மனைவி பெயரில் வழங்கி கையாடல் செய்ததாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். ராம்கி நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை விடுவதில் முழு மூச்சாக அவர் செயல்படும் நிலையில் மக்கள் பிரதிநிதிக்கே இல்லாத அதிகாரம் IAS அதிகாரியான குமரகுருபரனுக்கு யார் கொடுத்தது என கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு 7வது மண்டலத்தில் அங்க இருக்கக்கூடிய 1400 தொழிலாளிகள் இந்த உண்ணாநிலை போராட்டத்துக்கு ஆதரவாக உணவு புறக்கணிச்சிருக்காங்க. காலைல ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை கூப்பிட்டு மிரட்டி எந்த கான்ட்ராக்ட் ஆளுங்க 10 பேர் அனுப்புங்க, யார் கான்ட்ராக்ட் போறீங்கன்னா அவங்களுக்கு நான் கான்ட்ராக்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னா ஒரு முதலமைச்சருக்குரிய அதிகாரத்தை, அமைச்சர்களுக்குரிய அதிகாரத்தை கார்பரேஷன் குமரகுருபரன் அவர்கள் ஆணையர் எடுத்துப்பார் சொன்னால், அவங்க ஒய்ஃப் பேரில் கான்ட்ராக்ட் வச்சுட்டு கொள்ளடிச்சுப்பார் சொன்னால், IASக்கு யாருக்கு இங்கே அதிகாரம் கொடுத்தது? மக்கள் பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் இல்லாமல் இந்த குமரகுருவனுக்கு அதிகாரம் கொடுத்தது. தூய்மை பணியாளர்களை வேலைக்கு வரவிடாமல் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன், கார்த்திகேயன் உள்ளிட்ட அதிகாரிகள் தான் தடுப்பதாகவும் இவர்களெல்லாம் IAS படித்ததே ராம்கி உள்ளிட்ட தனியார் நிறுவனத்திற்கு ஏஜென்ட்டாக செயல்படத்தான் என அவர் சாடினார். இந்த தொழிலாளர்கள் திருப்பி கார்பரேஷனுக்குள்ளே வேலைக்கு வர தடையாக இருக்கிறதுல முக்கியமான காரணமான அதிகாரிகள் சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் அவர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ் செக்ரட்டரி கார்த்திகேயன் அவர்கள், இந்த கமிஷனர் குமரகுருபரன் அவர்கள். இவங்கெல்லாம் IAS படித்தது ராம்கிக்கு, ஸ்பெயினுக்கு, மற்ற கம்பெனிக்காரருக்கெல்லாம் ஆந்திரா கம்பெனிக்கு எப்படி ஏஜென்ட்டாக செயல்படணுன்றதை பற்றி. ராம்கி தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் ஒரு பங்குதாரராக KN நேரு இருக்கிறார் என கூறிய பாரதி இந்த ஆட்சியே அரசு அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் தான் இருப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு 800 கோடி ரூபாய்க்கு ஊழல்ன்ற புகார் வந்திருக்கு. ராம்கியில் அவர் ஒரு பங்குதாரன் சொல்கிறாங்க KN நேரு அவர்களை. இந்த ஜனங்களுடைய கண்ணீர், இந்த வேதனை சும்மா விடாது. நீங்கள் நடுத்தல் நிறுத்திட்டு நீங்கள் எதை வேணால் பண்ணிட்டு போகலாம், ஆட்சியில் நிற்கலான்னு நினச்சிங்கன்னா சும்மா விடாது. எங்கள் போராட்டமும் நிற்காது. நாங்கள் அப்படியே வேடிக்கை பார்க்க மாட்டோம். எலெக்ஷன் வரைக்கும் நீங்கள் எலெக்ஷனில் சரிசமமான மனிதர்களாக கீழே இறங்கி ஓட்டு கேட்க வருவீங்களா,
அப்போ நாங்களும் உங்களுக்கு எதுக்கு சரிசமமாக நாங்களும் நிற்போம். திமுக ஆட்சியிலிருந்து 4.5 ஆண்டுகளில் தூய்மை பணியாளர்களுக்கு கழிவறை ஓய்வறை இல்லை என்பது தெரியவில்லையா என கேள்வி எழுப்பியதோடு தூய்மை பணியாளர்களின் சம்பளத்தில் கையை வைத்து தங்களுக்கே சாப்பாடு போடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். தூய்மை பணியாளர்களை பல இடங்களில் காக்க வைத்தே சாப்பாட்டை கொடுத்து அவர்களை போட்டு நசுக்குவதாகவும் அவர் சாடினார். சாப்பாடு வேணும்னு யாரும் கேட்கல, கேட்டதெல்லாம் எங்களுடைய பணி நிரந்தரம் தான். எங்கள் சம்பளத்திலே எடுத்து நீ பார்த்தீங்கன்னா 753 ரூபா நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம் 7வது மண்டலத்தில். மற்ற மண்டலம் இப்போயும் 565 ரூபா தான். 565 ரூபா அதிலே 200 ரூபா அடித்தாச்சு. ஒருத்தர் தலையிலையும் காசு பாக்கி எங்களுக்கு சம்பளம் எங்கள் காசே அடித்து எங்களுக்கே சாப்பாடு கொடுக்குற விஷயன்ற திட்டம் என்ன, அதுலேயும் ஒரு கான்ட்ராக்டர் அந்த 150 கோடியும் ஒரு கான்ட்ராக்டர் சம்பாதிப்பார். அவர் டொனேஷன் கொடுத்துருவார், ஊழல் பண்ணுவான்றது தான். EPS விஜய் தொடங்கி அனைத்து கட்சிகளும் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக இருக்கும் பட்சத்தில் திமுக மட்டும் செவிமடுக்காமல் இருப்பதாக அவர் சாடி உள்ளார். டெண்டர் முடிவை மட்டும் அறிவித்தால் தூய்மை பணியாளர்கள் சாலையில் இறங்கி போராடுவோம் எனவும் அவர் எச்சரித்தார். டெண்டர் இவங்க தான் அறிவிக்கிட்டோம், இன்னில இந்த வேலை இல்லைன்னு அறிவிக்கிட்டோம். நிச்சயமாக எங்களோட சேர்ந்து களத்தில் வரும்போது ரோட்டில் இறங்கி தான் போராடுவோம். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களோட சென்னையில் தொடர் போராட்டத்தை நடக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருப்போம். இது லேஸ்டில் இருக்காது. இந்த தீ இன்னும் பற்றி எரியும், தமிழ்நாடு முழுக்க எரியும். ஏற்கனவே இன்னும் பலமாக இருக்குது. எல்லா இஷ்யூவும் மறைஞ்சு போச்சு. கள்ளக்குறிச்சி போகலாம், கரூர் போகலாம், தூய்மை பணியாளர் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறோம் 114 நாள். இது இன்னும் பற்றி எரியும். அடுத்த கட்ட போராட்டமாக வரும் திங்கட்கிழமை தங்களையும் தங்கள் குடும்பத்தினரின் வாக்காளர் அட்டைகளையும் அரசிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் சாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓட்டு ஒன்று நல்லா நினச்சிட்டு இருக்காங்க. எங்களை ஜனங்களாகவே கருதுறதில்ல, எங்களுக்கு வாக்குறுதி நிறைவேற்றலை. ஆனால் எங்களுடைய ஓட்டர் ஐடியை அரசாங்கத்துக்கிட்ட திருப்பி ஒப்படைப்பது என்ற போராட்டத்தை நாங்கள் திங்கட்கிழமை செய்கிறோம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.